வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன்னா, ஆட்டு ரத்த பொரியலை பற்றி தான். ஆட்டு ரத்தம் நம்ம கடையில் போனோன்னா அது கறி வாங்குற மாதிரி போனோடனே கேட்டவுடனே கிடைக்காது நமக்கு. அது சொல்லி வைக்கணும். அப்படி இல்லை காலையிலே போனோம்னா கிடைக்கும். அந்த ரத்தம் கட்டியாகவும் இருக்கும், அது கீழே தண்ணியாகவும் இருக்கும். அதை எடுத்துன்னு தண்ணியாக்கிறத கீழே ஊற்றிடணும். சிலர் அதை அப்படியே போட்டு ரத்தத்தோட போட்டு கரைச்சி செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படி எடுத்துன்னு அதை அந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா முடி மரத்தூள்லாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசுங்க. நல்லா ரத்தத்தை புட்டு பார்த்து அலசுங்க. இன்றைக்கி நான் வாங்கின ரத்தத்தில் எதுவும் இல்லை, முடியும் இல்லை, மரத்தூளும் இல்லை. சில சமயம் நான் வாங்கியிருக்கேன், அதில் மரத்தூள் முடியெலாம் இருந்திருக்கு. அதனால் அது நல்லா அலசுங்க. ஒரு 6-7 தட்டி ரத்தத்தை அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், இது 3த்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அந்த ரத்தத்தில் கொட்டிட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அது நல்லா உருவி போட்டுங்க. 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுங்க. உப்பு அதிலே இருக்கும், ஆட்டுறத்தில் சிலதில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, இதை அரைச்ச பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா தக்காளியை அந்த நடுமத்தில் இருக்குதுல அதை எடுத்து போட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கரைச்சிக்கிங்க. ரத்தத்தை கட்டி முட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கிங்க. அப்படி கரைச்சிட்டு ஒரு வெங்காயம், நல்லா பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க. ஒரு வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் கம்மியாக ஏன் போடுறேன்னு கேட்டால், மிளகு நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஆனால் ஆட்டு ரத்தம்லாம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் மிளகு 1 ஸ்பூன் எல்லாமே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி இதெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி, சோம்பு வேணுன்றவங்க கடுகு போடாதீங்க, சோம்பு வேணால் கொஞ்சம் போட்டுக்குங்க. சோம்பு போட்டுக்கிட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் 2த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு வெங்காயம், 5 பச்சை மிளகாய், இது மாதிரி போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ஆட்டு ரத்தம், அதை எடுத்து ஊற்றிடுங்க. அதில் ஊற்றி நல்லா கிண்டினீங்கன்னா அப்படியே அந்த சிகப்பு கலர் ஒரு ப்ரௌன் கலராக மாறிட்டு வரும். மாறிட்டு வரக்குள்ளே நல்லா எல்லா ரத்தமும் சிவப்பு கலர் மாறினோடனே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. சிலதில் உப்பு போடாமல் இருக்கும், சிலது போட்டுருப்பாங்க. நம்ம கொஞ்சமாக போடுறோம் இல்லையா, அதனால் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்பி அது உப்பு இல்லைன்னா திரும்பி கொஞ்சம் சால்ட் உப்பு எடுத்து அதில் நல்லா தூவிட்டு கிண்டிட்டிங்கன்னா கிண்டி பார்த்து அந்த தண்ணி ஒரு மாதிரி தண்ணி கசியும். அப்படியே நம்ம தண்ணி கசியறது இல்லாத வரலும் அதை நல்லா முதல்ல ஹையில் வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுங்க. நல்லா அந்த கலர் மாறினோடனே சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி நல்லா அந்த ரத்தம் கலர் வரக்குள்ளே கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. சுவையான ஆட்டு ரத்தம். இந்த ஆட்டு ரத்தத்தை இதில் இரும்பு சத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாதவிடாய் காலத்தில் நிறைய உதிரம் போகுது இல்லையா, அப்படி போகிறவங்க இந்த ஆட்டு ரத்தத்தை வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த உதிரம் அப்படியே கையால் பிடிச்ச மாதிரி நின்றுடும். அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. இதை நான் ஒரு தாட்டி எனக்கு நிறையா பெரும்பாடாக போயிட்டு இருந்தது. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, பாப்பா நீ இந்த ஆட்டு ரத்தம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போகிறது நின்று போகுது பாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் செஞ்சேன். அப்படியே பட்டுன்னு கையில் பிடிச்ச மாதிரி நின்றுடுச்சு. அந்த மாதிரி நான் செஞ்சேன். அந்த மாதிரி யாருக்குன்னா உதிரம் ரொம்ப நமக்கு குறைஞ்சது ஒரு 7 நாள் வரும். அதுக்கு மீறி போகுது, அதிகமாக போகுது, கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னால் ஆட்டு ரத்தத்தை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அப்படியே நின்றுடும். இதில் இரும்பு சத்தும் இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து வளருங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது நீங்களும் குடும்பமும் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி சொந்தங்களே.